வணக்கம். அணில் குஞ்சு தற்குறிகள் அனைவருக்கும் மிக்க 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 மகிழ்ச்சி கறந்த உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்கிறேன். நேற்று வந்து என்னோடய டிஎன் ரோல் வீடியோவில் ஒரு மாதம் கழித்து ஒரு வீடியோ போடும்போது இது போய் மக்கள்கிட்ட சேருமா, ரீச் ஆகுமா, எப்படி என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். போடலாமா வேணாமா அப்படின்னு. இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஃபண்டு ரைஸ் பண்ணுறது இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் நினச்சிட்டாங்க. தற்குறி நாயங்களா, நான் ஸ்டேஞ்ச் டாக்ஸில் பல நாளாகவே தேங்க்ஸ் பட்டன் வச்சுருக்கேன். உங்களால் முடிந்த உதவிகள் செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது இல்லாமல் நியூஸ் டிஎனில் இருக்கும்போது நம்ம அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அப்படி எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது, நாங்கள் வாங்கக்கூடிய நிதி இந்த சேனலில் உங்களுக்கு கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். வாங்கிட்டு போய் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இல்லை ஈசிஆரில் வீட்டை கட்டிக்கிட்டு அப்படி இல்லை. பொதுவாக சொல்கிறேன், நாங்கள் தொடர்ந்து செயல்படணும் அப்படின்னா எங்களை இயக்குவதற்கான ஒரு சக்தி உங்களிடம் இருக்கிறது. அதுதான் உங்களுடைய ஆதரவு. அவ்வளோதான். அதுதான் கான்செப்டுன்னு சொல்லி தான் நம்ம போட்டோம். ஆனால் அந்த தற்குறிங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி உண்மையிலே மெச்சிக்கணும்டா, உங்களோட அறிவில் மாட்டு சாணியை தூக்கி சொருக போய் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் போட்டானுங்க. இங்கே பாருங்கள் எப்படி ஆகிட்டாங்க பாருங்கள் அப்படின்னு. அதையெல்லாம் பார்த்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, யூபிஐயில் ஒரு 20 பேர் அனுப்பிட்டாங்க. அனுப்பிச்சதுக்கப்புறம் அது லிமிட்டு முடியுது, என்னோடய ப்ரைவேட் அக்கௌண்ட் அப்படின்னால முடியுது. அப்புறம் நான் வந்து சரி ஓகே, எல்லோரும் 200லேருந்து 300, 400, 5000 வரைக்கும் 10,000 வரைக்கும் அனுப்பியிருந்தீங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த 20 பேரில் என்னோடய லிமிட் அவ்வளோதான் போல். அதுக்கு மேலே என்னால் ரிசீவ் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா இன்பாக்ஸு, வாட்ஸ்அப் இன்பாக்ஸு, ஃபேஸ்புக் இன்பாக்ஸு, இன்ஸ்டாகிராம் இன்பாக்ஸு, ட்விட்டர் இன்பாக்ஸு எல்லாத்துலேயும் என்னால் போக முடியல. போனால் பிரதர் இது லிமிட் இப்படி இருக்குது, என்ன செய்கிறது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு அனுப்பி விட்றேன்னு எல்லோரும் அவ்வளோ ஆதரவு கொடுக்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் வீடியோ ட்விட்டரில் பார்த்தேன்றாங்க. ட்விட்டர்லையா? நாங்கள் ட்விட்டரில் அப்படியா? யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க, அதில் தான் கியூஆர் கோட் எடுத்தேன், உங்கள் கான்டாக்ட் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப நன்றி அப்படின்ட்டு. எனக்கு என்னால் புரியல, நீங்கள் இவ்வளோ ஆதரவு இவ்வளோ அன்பு வச்சுருப்பீங்கன்னு நினச்சி கூட நான் பார்க்கல. உண்மையிலேயே தொகையளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் குழு சார்பாகவும் நான் சார்பாகவும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். அதில் மிக்க நன்றி சொல்லணும் அந்த தற்குறி என்டிகே எல்லாருக்கும் தான் சொல்லணும். அப்பா ரொம்ப நன்றிடா, ஆனால் நீங்கள்லாம் தயவுசெய்து போயிடாதீங்க, இங்கே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க, ஏன்னா எங்கெல்லாம் வளர்த்துட வேண்டியது நீங்கள் தான்டா, அதனால் இங்கேயே இருங்கடா. ஏன்னா நம்ம நிதியை வாங்கிட்டு ஈஸியாக பக்கம் போகலை, இங்கே தான் இருக்கோம், அதனால் சொல்கிறேன். சரி, நம்ம அடுத்து விஷயத்துக்கு வருவோம். நிறைய குட்டி குட்டி பத்திரிகையாளர்கள், ஜூனியர்ஸ், அப்புறம் நல்ல நண்பர்களாக இருக்குல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, முதலமைச்சரை விமர்சிக்க வந்துட்டார், அவர் விமர்சிக்கலாமா, அப்போ தான் அது கூட விமர்சிக்கலாம், அதெல்லாம் கூட எங்களுக்கு ஓகே, ஆனால் அந்த கூட்டணிலாம் பிரிஞ்சு போகுது, நேற்றெல்லாம் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, இதெல்லாம் எப்படிங்க, என்னங்க பண்ணுறது, இதெல்லாம் என்னங்க செய்யுது அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் தோண்டு போகக்கூடாது. அரசியலில் என்ன வேணாலும் நடக்கும் தம்பி. நீ அந்த அரசியல்வாதிகளையோ அரசியல் கட்சிகளை நம்பியோ உன்னோட இது இல்லை, நீ படிச்சிருக்கிற ஜேர்னலிசம். அப்போ அங்கே என்ன நடக்குதோ அதை சொல்லிடு, அவ்வளோதான். அந்த ஒரு இஷ்யூவா, அந்த இன்சிடெண்ட்டாக யார் மேலே தப்பு இருக்கோ சொல்லு, அவ்வளோதான். அதை தான் நீ சொல்லிட்டு போ. இப்போ என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது, விசிகா மேலேயும் தப்பு இருக்குது, திமுக மேலேயும் தப்பு இருக்குது. அது வந்து ஒரு ட்வீட்னால் வந்த ஒரு சர்ச்சை, அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா இவருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, அதோட முடிஞ்சிருச்சு அந்த சர்ச்சை. இப்போ நாளைக்கு மேலே இருக்க தலைவர்களே பார்த்தா கூட பரஸ்பரமாக பேசிட்டு போயிடுவாங்க. நீங்கள் எல்லாம் ஃபீல்டு ஒர்க்கர்ஸு, ஃபீல்டுக்குள்ளே நான் இவ்வளோ நாள் ஒரே தொகுதியிலேருந்து வேலை பார்த்துருக்கீங்க, தேர்தல் வேலை பார்த்துருக்கீங்க, போராடிருக்கீங்க, ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கீங்க, மக்கள் இயக்கங்கள் நிறைய செஞ்சுருக்கீங்க, திடீர்னு அடிச்சுக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு ட்வீட்டுக்காக உங்களுடைய அரசியலே இப்படி கேள்விக்குறியாகுதுல்ல, அது தவறு அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறேன். அப்போ ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இது தவறு அப்படின்னா தவறு நீங்கள் பேசிடுங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ, அது மற்றவனுக்கு தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அது சரின்னு பேசுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் வந்து எதுவும் பண்ணணும். கடந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பற்றி பேசணும், அதோடு என்ன சேர்த்து பேசணும், இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒன்று தான். ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படுதா, நடவடிக்கை எடுக்கப்படலைன்னா தான் இந்த அரசை கடுமையாக விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அதே தான் இந்த இடத்துலையும் சொல்கிறோம். தவிர்க்க முடியாது, நீங்கள் சொன்னீங்கள்ல புனிதமாக்கிடுவேன் அப்படி, அதெல்லாம் முடியாது சார், இதெல்லாம் நடக்கும் தான். இதெல்லாம் சொந்த பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாய்க்கா தகராறுக்குன்னு பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும், அதெல்லாம் தடுக்க முடியாது. நிற்பியும் அதே ஸ்டாண்டில் தான் நிற்கிறோம். அதனால் நீங்கள் வந்து தைரியமாக போராடுங்க. குட்டி குட்டி ஆக்டிவிஸ்ட்லாம் நிறைய பேர் பேசுகிறீங்க என்கிட்ட, மனசு தளர்லே இருக்கிறீங்க, இன்னும் அதெல்லாம் பண்ணாதீங்க, தொடர்ந்து பேசுங்க, இயங்குங்க. நாளைக்கு
பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சிருச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு 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 நிலையை யோசிச்சு பாருங்களேன், ஒரு சூழலை யோசிச்சு பாருங்கள். நாயனா நாகேந்திரன் இப்போ சிஎம், தமிழ்நாட்டோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். அப்போ இது இது எவ்வளோ மேலில் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அப்போ அந்த சண்டை வந்துடக்கூடாது, அந்த ஃபைட் நம்ம போக ஆரம்பிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நீங்கள் ஓடுங்க. டைல்யூட் ஆனது யங்ஸ்டர்ஸ் தானே, அவங்களுக்கு நீங்கள் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாமே. மாவோ சொல்கிறாரு, வெள்ளை பேப்பரில் நீ என்ன எழுதுறியோ அது உன்னோடது தானே. அப்போ அந்த வெள்ளை பேப்பருன்றது இன்றைக்கி வந்து மாணவர்கள் இளைஞர்கள் மாதிரி, அதில் எவன் எழுதுகிறானோ அது அவனுடையது அப்படின்னு மாவோ சொல்கிறார். அப்போ அந்த கான்செப்ட்லேருந்து நீங்கள் நிறைய மாணவர்கள் இளைஞர்கிட்ட இயங்குங்க அப்படின்னு சொல்கிறோம். சரி, நாம் வந்து இன்றைக்கி கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். இருக்கிறதுலே அதிமேதாவி, உண்மையிலேயே சொல்கிறேன், இப்போ தான் திருச்சி மக்கள் அந்த எல்லோரும் சொல்லுவாங்க, அன்பில் மகேஷே நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், தெரியாமல் இந்த டுபாகூரை நம்ம எம்எல்ஏ ஆக்கிட்டோம் அப்படின்னு எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்க. அன்பில் மகேஷ் என்ன, உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த தொகுதியில் ஒரே ஒரு பிரச்சனைன்னு பார்த்தா இது ஒன்று தான், அந்த குப்பை கிடங்கு மட்டும்தான். மற்றபடி அந்த தொகுதியில் எல்லா பிரச்சனைகளும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க. அந்த குப்பை கிடங்குகளை கூட சட்ட ரீதியான பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு அதுலேயுமே நம்ம டீட்டெயில் சொல்லியிருப்போம். அந்த குப்பை கிடங்களை வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, அதை குறைச்சிருக்கிறாங்க, அப்புறம் அது எங்கே கொண்டு போகிறாங்கன்ற எல்லாமே பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம் அந்த தேர்தல் வாக்குறுதியில். அதையே மெயின் பாயிண்ட்டாக வச்சு நவல்பட்டு விஜய் விசில் சின்ன அது இதுன்னு ஜெயிஸ்டாப்பில். இப்போ அந்த குப்பை தான் பிரச்சனையே. இந்த குப்பைக்கு என்ன தீர்வு சொல்கிறாருன்னா, இப்போ குப்பை மலை மாதிரி சேர்ந்துருக்கா, இதை மட்டமாக்கணும்னா என்ன செய்யணும்? மட்டமாக்கணும்னா இங்கேருந்து அங்கே பார்த்தீங்களா ஒரு கல்குவாரி, அங்கே 2000 அடி 1000 அடி நல்லா குழி ஒட்டி வெட்டிட்டு இந்த குப்பை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே கொட்டிட்டு அப்படியே மணலை வச்சு மூடிட்டீங்கன்னா இங்கேயும் சமம் அங்கேயும் சமம். எப்படி நம்ம டாக்டிக்ஸ் அப்படின்னு நவல்பட்டு விஜய் எம்எல்ஏ சொல்லியிருக்காரு. இப்போ நான் அடுத்து யாரை மிஸ் பண்ணுறேன்னா, உண்மையிலே செல்லூர் ராஜு அவர்களை மிஸ் பண்ணுறேன்னே. சத்தியமான நீங்கள் உண்மையிலே நீங்கள் அன்னைக்கு அந்த தெர்மாகோலை விட்டது கூட உண்மையிலேயே நீங்கள் கிரேட். ஆனால் எப்படி ஒரு அறிவு கட்ட அது கூமுட்டையை நாங்கள் பார்த்ததில்ல. அதுவும் அதிகாரிகள் வந்து பக்கத்தில் வந்து எஸ் எஸ் கோர்ஸ் எஸ் அப்படின்னு சொல்கிறத நினச்சாதான் எனக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஐயோ, 7 லட்சம் மெட்ரிக் டன் குப்பைகளை துவாக்குடி அருகே உள்ள சுமார் 1700 அடி ஆழமுள்ள பாறை பள்ளத்தில் கொட்டினால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு திருவெரும்பூர் தொகுதி நவல்பட்டு விஜய் அவர் வந்து சொல்கிறாரு. இது மிக மிக ஆபத்தான ஆலோசனைன்னு இவருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, அந்த அதிகாரிகளுக்கு தெரியுதான்னு தெரியல. நிலத்தடி நீர் மாசு, காலநிலை மாற்றத்தை அதிகரிக்கும், மீத்தேன் மாசுபாடு, காற்று மாசுபாடு, உடல்நல பாதிப்புன்னு பல பிரச்சனைகள் அங்கே இருக்கக்கூடிய மக்களை தேடி வரும். சும்மா எதையாவது இப்போ கடலில் வந்து மட்டப்படுத்தினா எப்படி பண்ணணும்? கடலை மட்டப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? இன்னும் கொஞ்சம் குழியை இறக்கி கடலுக்குள்ளே போய் குழியை நோண்டணும்னா தண்ணி கொஞ்சம் கீழே இறங்கிரும். இப்படி முட்டாத்தனமான ஏதாவது ஐடியா வந்து சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் அண்ணன் வந்து, அதாவது இவர் வந்து அவருடைய வீடு கான்செப்டில் யோசிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். அதாவது என்ன யோசிச்சிருக்காருன்னா, வீட்டில் ஏதாவது குப்பைலாம் அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் கொஞ்சம் குழியை நோண்டி வச்சுருவாங்க, அதுக்குள்ளே கொட்டிக்கிட்டே இருப்பாங்க குப்பையை. அப்புறம் தேவைப்படும் போது எடுத்துகிட்டு போவாங்க. சில பேர்லாம் என்ன பண்ணுவான்னா, அதை அப்படியே மூடி விட்டுருவான், பக்கத்தில் இன்னொரு குழியை நோண்டிப்பான். அதே கான்செப்ட் இங்கே பண்ணுவோம், நாம தான் அறிவாளியாச்சே, என்ன பிரச்சனை அப்படின்னு இவராக அவருக்குள்ளே யோசித்து ஒரு ஐடியாவை யோசித்து கொண்டு வந்து இங்கே கொட்டி நட்டமாக நிப்பாட்டி நாசப்படுத்தியிருக்காப்புல. இன்னொரு பக்கம் நம்ம மீன்வளத்துறை அமைச்சராவா அவர் தூத்துக்குடியில் ஒருத்தர் போட்டிட்டு ஜெயிச்சார், ஸ்ரீநாத், அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, என்னங்க இந்த மாதிரி கச்சத்தீவு என்னங்க, பக்கத்தில் இருக்க ஒரு நோ கமெண்ட்ஸ் பொறு நீ என்ன, நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம்ல சும்மா இல்லையா, அவங்க நோ கமெண்ட்ஸ். அப்படி ஒரு அமைச்சரை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இன்னொரு பக்கம் இப்படி கச்சத்தீவுலேருந்து தமிழ்நாட்டை செவிட்டில் அடிக்கிறானுங்கன்னா, அந்த பக்கம் இருந்து கர்நாடகாவிலேருந்து காவிரி நீருக்கு டமார்னு இன்னொரு அடி அடிக்கிறாங்க. அந்த முதலமைச்சர் தமிழ்நாடு இனிமேல் என்ன பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு திமிரா எழுதிட்டு போகிறார். உண்மையிலேயே நான் வந்து முதலமைச்சர் இடத்துல இருந்தேன்னா, காங்கிரஸ் இங்கே வாங்க 5 பேர் வாங்க உன் அமைச்சரை கொடு போட ஓடிருக்கு, சாப்பிடுச்சு ஓடிடுங்க, போய் கர்நாடகாவில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அமைச்சரை வாங்கிக்க, 100 அமைச்சர் கூட சேர்த்து தரேன் ஓடிடு அப்படின்னு நான் அவர் இடத்துல இருந்திருந்தேன்னா சொல்லியிருப்பேன். பட் எனக்கு வந்து தெரியல அவர் ஏன் அப்படி சொல்லலைன்னு. அதனால் அவர் வந்து இப்போ டெல்லி பயணம் போயிருக்காப்புல. அந்த ரகசியத்தை எல்லாத்தையுமே நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து பேசுகிறேன். அடுத்து சென்னையில் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம், சைதாப்பேட்டை தாவேகா எம்எல்ஏ அருள் பிரகாசம்
தலையீட்டால் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் வீடு ஒதுக்கீட்டில் சாதிய பாகுபாடு. இப்போல்லாம் வந்து ரஞ்சித் அண்ணா வந்திருக்கணும், சீரியஸாகவே களத்தில் போய் நின்றுருக்கணும். பல போராட்டங்களில் அவர் நம்ம நேரில் பார்த்த கடந்த கால ஆட்சியில். இப்போ ஏன் காணோம் அப்படின்னு தெரியல. பல பாலியல் குற்றச்சாட்டுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. கஞ்சா புழக்கம், பெட்ரோல் குண்டு, வெட்டு, குத்து, கொலை, எல்லா கிரைமும் நடந்து போச்சு, எல்லாம் நடந்து போச்சு. மதன் கௌரி இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இன்ஃப்ளூயன்சர், குட்டிக்கியாவா குட்டிக்கு குசுமா குய்யாமாவியா ஏதோ ஒன்று, அது எங்கடா எவனையுமே காணோம். டே பி நெல்சா, பி சம்பவம் நடந்து 3 நாள் கழிச்சு வீடியோ போடுவோம். பி நெல்சா வேறு எவனா இருக்கீங்களா? ஏன்னா கடந்த கால ஆட்சியில் இப்படிலாம் நம்ம ஃபோட்டோலாம் போட்டு தேடினாங்க, ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா. அப்போ நாமளும் திரும்ப தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம் நம்ம என்ன வாங்கினாலும் திரும்ப கொடுக்கணும்ல, அதனால் கொடுக்குறது தேடுறேன். வேறு எவனா இன்ஃப்ளூயன்சர், டேய் நீ சோத்துக்காகவே இது சாப்பாடு இன்ஃப்ளூயன்சரில் எங்கடா போனேன், அதை காணோம். சரி, இப்படி பல இன்ஃப்ளூயன்சர்களை நாங்கள் வந்து வலைவீசி தேடிக்கிட்டு இருக்கோம். காணவில்லை நோட்டீஸும் ஒட்ட போகிறோம் கூடிய விரைவில். அப்படி யாராவது உங்களுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா இங்கே வாப்பா, நீ தானப்பா மாற்றம்னு சொல்லி காவி பேண்ட்டை போட்டு வெள்ளை சட்டையை போட்டு தத்தது தான் கொத்தது தான் அப்படின்னு பாட்டை போட்டு போனேன், இன்றைக்கி நாசமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கணும். நீங்களும் கேளுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதனால் நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் பல விஷயங்களை பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.